அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். அதாவது பெருக்கல் முறையில் 498 இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறேன். 783 பெருக்கல் 498 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 783 பெருக்கல் 498 இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது 389 934 இதில் கடைசியில் நம்பர் 934 நோட் பண்ணிக்கிறோம். 934 நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு 244. நாலாம் நம்பர் பி போலியும் சி போலியும் பாஸ் ஆயிருக்கு. 244 பெருக்கல் 498 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 244 பெருக்கல் 498 அதை கால்குலேட் பண்ணோம்னா 121 512. இதில் கடைசியில் நம்பர் 512 நோட் பண்ணிக்கிறோம். 512 இதில் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. அதாவது 5ஆம் நம்பரும் 2ஆம் நம்பரும் 255. 2ஆம் நம்பர் ஏ போலியும் 5ஆம் நம்பர் பி போலியும் சி போலியும் பாஸ் ஆகிருக்கு. 255 பெருக்கல் 498 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 255 பெருக்கல் 498 அதை கால்குலேட் பண்ணோம்னா 126 990. இதில் கடைசியில் நம்பர் 990 நோட் பண்ணிக்கிறோம். 990 9 நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. அதாவது 987 9 நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 987 பெருக்கல் 498 அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 987 பெருக்கல் 498 அதை கால்குலேட் பண்ணோம்னா 491 526. இதில் கடைசி நம்பர் 526 நோட் பண்ணிக்கிறோம். 526 5ஆம் நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 035 5ஆம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 035 பெருக்கல் 498 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 035 பெருக்கல் 498 அதை கால்குலேட் பண்ணோம்னா 174 30. இதில் கடைசியில் நம்பர் 430 நோட் பண்ணிக்கிறோம். 430 அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது 585 பெருக்கல் 498 அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 585 பெருக்கல் 498 அதை கால்குலேட் பண்ணோம்னா 291 330. இதில் கடைசியில் நம்பர் 330 நோட் பண்ணிக்கிறோம். 330 அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது 949 498 அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 949 பெருக்கல் 498 இதை கால்குலேட் பண்ணோம்னா 472 602. இதில் கடைசி நம்பர் 602 நோட் பண்ணிக்கிறோம். 602 2ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. அதாவது 952 2ஆம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 952 பெருக்கல் 498 கால்குலேட் பண்ணிக்கிறோம். அதாவது 952 பெருக்கல் 498 இதை கால்குலேட் பண்ணோம்னா 474 096. இதில் கடைசி நம்ம 096 நோட் பண்ணிக்கிறோம். 096 இதில் பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 665 6ஆம் நம்பர் ஏ பி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு. 665 பெருக்கல் 498 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 665 பெருக்கல் 498 இதை கால்குலேட் பண்ணோம்னா 331 170. இதில் கடைசியில் நம்பர் 170 நோட் பண்ணிக்கிறோம். 170 1ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 138 1ஆம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 138 பெருக்கல் 498 இதை கால்குலேட் பண்ணிக்கிறேன். அதாவது 138 பெருக்கல் 498 அதை கால்குலேட் பண்ணோம்னா 672 24. இதில் கடைசியில் நம்பர் 724 நோட் பண்ணிக்கிறோம். 724 இதில் பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 578 7ஆம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 578 பெருக்கல் 498 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 578 பெருக்கல் 498 அதை கால்குலேட் பண்ணோம்னா 287 844. இதில் கடைசி 3 நம்பர் 844 நோட் பண்ணிக்கிறோம். 844 அடுத்து பார்த்தீங்கன்னா 205 498 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 205 பெருக்கல் 498 அதை கால்குலேட் பண்ணோம்னா 102 090. இதில் கடைசி நம்பர் 090 நோட் பண்ணிக்கிறோம். 090 இதில் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 9ஆம் நம்பர் 0 910 9ஆம் நம்பர் ஏ போலியும் 0 பார்த்தோம்னா சி போலியும் பாஸ் ஆகிருக்கு. 910 பெருக்கல் 498 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 910 பெருக்கல் 498 அதை கால்குலேட் பண்ணோம்னா 453 180. இதில் கடைசி நம்பர் 180 நோட் பண்ணிக்கிறோம். 180 அடுத்து பார்த்தீங்கன்னா 734 498 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 734 பெருக்கல் 498 இதை கால்குலேட் பண்ணோம்னா 365 532. இதில் கடைசி நம்பர் 532 நோட் பண்ணிக்கிறோம். 532 அடுத்து பார்த்தீங்கன்னா 889 பெருக்கல் 498 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 889 பெருக்கல் 498 இதை கால்குலேட் பண்ணோம்னா 442 722. இதில் கடைசி 722 நோட் பண்ணிக்கிறோம். 722 இதில் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. அதாவது 7ஆம் நம்பரும் 2ஆம் நம்பரும் 274 2ஆம் நம்பர் ஏ போலியும் 7ஆம் நம்பர் பி போலியும் பாஸ் ஆகிருக்கு. ஏபி போலில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா. 274 பெருக்கல் 498 அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம்.
274 பெருக்கல் 498. இதை கால்குலேட் பண்ணோம்னா 136 482. இதில் கடைசியிலுக்கு நம்ம 452 நோட் பண்ணிக்கிறோம். 452. இதில் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் என்னைக்கான வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. அதாவது 4ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும். 574 5ஆம் நம்பர் ஏ போலியும் 4ஆம் நம்பர் சி போலியும் பாஸ் ஆகிருக்கு. அதாவது ஏசி போல ஒரு சூப்பரான அட்டகாசமான வினிங் வந்திருக்கு நண்பா. 574 பெருக்கல் 498. இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 574 பெருக்கல் 498. இதை கால்குலேட் பண்ணோம்னா 285 852. இதில் கடைசியில் நம்பர் 852 நோட் பண்ணிக்கிறோம். 852. இதிலிருந்து கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, அதாவது 12/6/2024 நிலவரப்படியில் பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம். அதாவது 13ஆம் தேதி கர்னியா ப்ளஸ், அதாவது KN 526வது ட்ரா இப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா 1லேருந்து 0 வர நம்பருக்கு ஏபிசி போர்ட்லேருந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறது பெண்டிங் சார்ட்டு. சரி வாங்க பார்க்கலாம். 1ஆம் நம்பர் ஏ போர்ட்லேருந்து 7 நாள் ஆச்சு, ஒரு வாரம் ஆயிடுச்சு. 1ஆம் நம்பர் பி போர்ட்லேருந்து 4 நாள் ஆச்சு. 1ஆம் நம்பர் சி போர்ட்லேருந்து 27 நாள் ஆச்சு. ஒரு 3 நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரும். 2ஆம் நம்பர் ஏ போர்ட்லேருந்து 1 நாள் ஆச்சு. 2ஆம் நம்பர் பி போர்ட்லேருந்து 20 நாள் ஆச்சு. அதாவது ஒரு 10 நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரும். 2ஆம் நம்பர் சி போர்ட்லேருந்து 10 நாள் ஆச்சு. இன்னொரு 5 நாள் ஆச்சுன்னா மாதம் 14 ஆயிரும். 3ஆம் நம்பர் ஏ போர்ட்லேருந்து 18 நாள் ஆச்சு. அதாவது மாதம் 14 மேலே போயிட்டு இருக்குது. 3ஆம் நம்பர் பி போர்ட்லேருந்து 3 நாள் ஆச்சு. 3ஆம் நம்பர் சி போர்ட்லேருந்து 17 நாள் ஆச்சு. மாதம் 14 மேலே போயிட்டு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் ஏ போர்ட்லேருந்து 9 நாள் ஆச்சுன்னு ஒரு 6 நாள் ஆச்சுன்னா மாதம் 14 ஆயிரும். 4ஆம் நம்பர் பி போர்டு வந்து 11 நாள் ஆச்சு. அதாவது இன்னொரு 4 நாள் ஆச்சுன்னா மாதம் 14. 4ஆம் நம்பர் சி போர்டு வந்து இன்றைக்கி வினிங் கொடுத்துக்கிறாங்க. 5ஆம் நம்பர் ஏ போர்டு வந்து இன்றைக்கி வினிங் கொடுத்துக்கிறாங்க. 5ஆம் நம்பர் பி போர்டு வந்து 10 நாள் ஆச்சு. இன்னும் 5 நாள் ஆச்சுன்னா மாதம் 14 ஆயிரும். 5ஆம் நம்பர் சி போர்டு வந்து 3 நாள் ஆச்சு. 6ஆம் நம்பர் ஏ போர்டு வந்து 8 நாள் ஆச்சு. 6ஆம் நம்பர் பி போர்டு வந்து 8 நாள் ஆச்சு. பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் தாண்டி போயிட்டு இருக்குது. 6ஆம் நம்பர் சி போர்டு வந்து 5 நாள் ஆச்சு. இன்னும் 2 நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிடுச்சு நண்பா. 7ஆம் நம்பர் ஏ போர்டு வந்து 3 நாள் ஆச்சு. 7ஆம் நம்பர் பி போர்டு இன்றைக்கி வினிங் கொடுத்துருக்காங்க. 7ஆம் நம்பர் சி போர்டு வந்து 33 நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு மாதம் மேலே போயிட்டு இருக்குது. 7ஆம் நம்பர் சி போர்டில் வந்து. அடுத்து 8ஆம் நம்பர் ஏ போர்டு வந்து 2 நாள் ஆச்சு. 8ஆம் நம்பர் பி போர்டு வந்து 2 நாள் ஆச்சு. 8ஆம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டு வந்து 13 நாள் ஆச்சு நண்பா. அதாவது இன்னொரு 2 நாள் ஆச்சுன்னா மாதம் 14 ஆயிரும். 9ஆம் நம்பர் ஏ போர்டு வந்து 4 நாள் ஆச்சு. 9ஆம் நம்பர் பி போர்டு வந்து 9 நாள் ஆச்சு நண்பா. இன்னொரு 6 நாள் ஆச்சுன்னா மாதம் 14 ஆயிரும். 9ஆம் நம்பர் சி போர்டு வந்து 2 நாள் ஆச்சு. 0 பார்த்தோம்னா ஏ போர்டு வந்து 13 நாள் ஆச்சு. இன்னொரு 2 நாள் ஆச்சுன்னா மாதம் 14 ஆயிரும். 0 பார்த்தோம்னா பி போர்டு வந்து 5 நாள் ஆச்சு. இன்னொரு 2 நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும். 0 பார்த்தோம்னா சி போர்டு வந்து 4 நாள் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வினிங் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் 5ஆம் நம்பர், பி போர்டில் 7ஆம் நம்பர், சி போர்டில் 4ஆம் நம்பர். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றுக்கான வினிங் நம்பர் 274, இன்றைக்கான வினிங் நம்பர் 574. இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ஏ போர்டு மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்ற பிசி போர்டு அப்படியே வச்சு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் பார்த்தோம்னா 2 ட்ரா, ஏதோ ஒரு ட்ரா பார்த்தோம்னா 2 ட்ரா கண்டிப்பாக இதே மாதிரி கொடுத்துட்டு வராங்க. ஒரு தொடர்ந்து ஒரு 3 மாதமாக இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு வராங்க நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் பெண்டிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் 3ஆம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது. 3ஆம் நம்பர் 0. பி போர்டில் பார்த்தோம்னா 2ஆம் நம்பர் இல்லைன்னா 2ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் 2 நம்பருக்கு வினிங்களா நம்பர். சி போர்டில் 1ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வினிங் அடிக்கிற வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா 3ஆம் நம்பர். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் பார்த்தோம்னா 1 இல்லை 2 நம்பர் பெண்டிங் சார்ட் படி வரலாம். இல்லைன்னா 3 நம்பருமே பெண்டிங் சார்ட் படி வரக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வினிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. நன்றி நண்பா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. நன்றி நண்பா.